குட் ஆஃப்டர்நூன் கைஸ், வெல்கம் டு சுகாமோனி சிஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்வது எப்படி, நல்லா திக்காக செய்வது எப்படி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், முதல்ல தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் வெண்டைக்காய் நறுக்கி வச்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி. தக்காளி பியூரியாக அரைச்சி வச்சுக்கோங்க, ஸோ தட் நம்ம கெட்டியாக ஆகும் குழம்பு. அப்புறம் புளி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா சாட்டே பண்ணிட்டு நல்லாவே பண்ணணும், அப்போ தான் நல்லா இது மாதிரி சுருங்கி வரணும். அப்போ தான் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வேறு பிளேட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மாற்றிட்டு. அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, உரித்து அந்த சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கூட நான் போட்டுக்கிறேன், ஸோ தட் நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்கெல்லாம். வெந்தயம் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டிங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் அந்த பியூரி போட்டுக்கோங்க, தக்காளி பியூரி. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாமே அந்த தக்காளியோட இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது மாதிரி சாட்டே பண்ணிட்டு. பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா, சாம்பார் மசாலா கொஞ்சம், அப்புறம் புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, டைம் ஆகிட்டு, ஸோ அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா சாட்டே பண்ணிட்டு பெருங்காயம் நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ தட் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ தெரியுதா, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காய் நம்ம இப்போ உள்ளே போட்டுடணும். கடாய்க்குள்ளே போட்டு அதை கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா நமக்கு புளிக்குழம்பு ரெடி. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம். தெரியுதுங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் மல்லித்தூள் போடல, எனக்கு பிடிக்காது, அதனால் நான் மல்லித்தூள் போடல. நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு, தெரியுதா? இப்போ பாருங்கள், சூப்பர் திக்காக வந்திருக்கு மக்களே. அவ்வளோதான், இது சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.